கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தீத்து 3:8. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனமானவைகள். மாணவர்களே, நாம் மற்றவர்களிடத்தில் பேசக்கூடிய காரியங்கள் தேவனிடத்தில் உள்ள விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் நற்கிரியைகளை செய்கிறோம். அந்த நற்கிரியைகள் தூஷிக்கப்படாதபடி இருக்க தேவனிடத்தில் கேட்டு எந்த நற்கிரியைகள் எந்த இடத்துல செய்ய வேண்டுமோ அதை செய்வதிலே நாம் கவனமாய் காணப்பட வேண்டும். அதே போன்று நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை போதிக்க வேண்டிய காரியங்களும் நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டியது மட்டுமே. எல்லா காரியத்தை குறித்தும் நாம் தர்க்கிக்க வேண்டியதோ அதை குறித்து விவாதிக்க வேண்டியதோ இல்லை. எத்தனையோ வார்த்தைகள் வீணான வார்த்தைகளாக இருக்கிறது. ஆனாலும் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் ஒவ்வொரு வார்த்தையை குறித்தும் தேவனிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக காணப்படுகிறது. எனவே பேசுவதில் ஜாக்கிரதையாய் காணப்படும். மற்றவர்களுக்கு போதிக்கிறதிலே ஜாக்கிரதையாய் காணப்படும். நாம் செய்ய வேண்டியது நற்கிரியைகளை நாம் செய்கிறது. தேவனுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய வேண்டிய வார்த்தைகளையும் மற்றவர்களிடத்தில் பேசி தேவனுடைய அண்டையில் கிட்டி சேர அது உதவியாக இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவோம். அப்படிப்பட்ட செய்கைகள் நம்மிடத்தில் காணப்படும் போது தேவனுடைய நாமம் நம்மை கொண்டு மகிமைப்படும். எனவே ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.